வாழ்வியல் கற்போம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்வியல் பகுதியில் பார்க்கவிருக்கும் கதை என் சுவாச காற்றே, ஒரு பெண்ணின் பசுமை பயணம். இந்த கதை உருவான விதத்தை வழக்கம் போல இந்த வீடியோவின் முடிவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த கதை நம்மளோட பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழல்ல நம்ம கண்டும் காணாம தவிர்த்துட்டு போற ஒரு செயல் இயற்கையை எவ்வளவு பாதிக்குது, கூடவே நம்ம ஆரோக்கியத்தையும் சிதைக்கும் அச்செயலை எண்ணி சிந்திக்கவும் அதற்கான தீர்வையும் சொல்லியிருக்கேன். நம்ம கதையின் நாயகி கவிதா ஒரு யூடியூபர். அவ ஏன் யூடியூபர் ஆனான்னு அவளே சொல்லுவா, கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் சுவாச காற்றே, ஒரு பெண்ணின் பசுமை பயணம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கவிதா. ஒரு 4 வருஷம் வெளிநாட்டுல இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இப்பதான் நம்ம ஊருக்கு திரும்பியிருக்கேன். வெளிநாட்டு வாழ்க்கைன்னா சும்மா இல்லைங்க. அங்க இருக்கிற சுத்தமான சாலைகள், அந்த ஜில்லுன்னு வீசுற காத்து, இதெல்லாம் நினைச்சாலே மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். ஆனா நம்ம ஊருக்கு வந்ததும் என் முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது தெரியுமா? காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு போகணும்னு ஸ்கூட்டர்ல கிளம்பினேன். உற்சாகமா போலான்னு பார்த்தா போற வழி எல்லாம் ஒரே நச்சு புகை. சாலையோரம் குப்பை மேடுகளை எரிச்சு அந்த கரும்புகை மண்டலம் என் மூச்சையே அடக்கி வச்சது. இருமி இருமி என் நுரையீரலை வெடிச்சிடும் போல இருந்தது. தென்றல் காற்றை சுவாசிக்க வேண்டிய நேரத்துல நச்சு காற்றை ஏத்திக்கிட்டு போறோமேன்னு நினைச்சு அவ்வளவு ஆதங்கமா இருந்தது. அப்பதான் என் வெளிநாட்டு நினைவுகள் வந்துச்சு. அங்க 4 வருஷம் இருந்தேன். அங்கேயும் மக்கள் வாழ்றாங்க, குப்பை செய்யறது. ஆனா அங்க ஒரு சிட்டிசன் கூட தன் வீட்டு குப்பைய வாசல்ல வச்சு எரிக்க முடியாது. அதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இல்ல. அப்படி ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள வராது. அது அங்க தனி மனித ஒழுக்கமா மாறிடுச்சு. நம்ம நாட்டுல ஏன் அது இல்ல? அங்க கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அப்படி மாறிடுச்சா, இல்ல நம்ம நாட்டுல இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரம் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோட வாழ வழிகாட்டலையா? சரி, இதுக்கு தீர்வு தான் என்னன்னு யோசிச்சேன். யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம கவலையா இருந்தேன். அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு. இங்க எல்லாரும் அவங்க போன்ல சொல்றதான் அதிகமா கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ணி இத மக்களுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். என் சுவாச காற்றேன்னு பேரும் வச்சேன். என் முதல் வீடியோவா இதைத்தான் போட்டேன். மக்களே, நம்ம வீட்டு குப்பை நமக்கு பாரம் இல்ல, அது ஒரு வரம்னு சொன்னேன். நானே முதல்ல மாறணும்னு நினைச்சேன். என் வீட்டு குப்பைய 2ஆ பிரிச்சேன். இது மக்கும் குப்பை, இது மக்காத குப்பை அப்படின்னு. மக்காத குப்பைய துப்புரவு பணியாளர்கள் வரும்போது அவங்க கிட்ட கொடுத்துடுறேன். மக்கும் குப்பைய உரமா மாத்த ஆரம்பிச்சேன். வர்மி கம்போஸ்ட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரொம்ப சுலபம். ஒரு சின்ன தொட்டில கொஞ்சம் மண், அப்புறம் நம்ம கிச்சன் கழிவுகள், இதுக்கு நடுவுல மண்புழுக்களை விட்டுட்டா போதும். அந்த மண்புழுக்கள் அந்த கழிவுகளை சாப்பிட்டு அதை இயற்கை உரமா மாத்திடும். இதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம், அப்புறம் நல்ல காற்று வசதி மட்டும் இருந்தா போதும். அப்படி நான் தயாரித்த இயற்கை உரத்தை வச்சு என் மாடியில ஒரு சின்ன தோட்டம் அமைச்சேன். தக்காளி, கத்திரிக்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புடலங்காய், பாவக்காய்னு எல்லா செடிகளையும் பசுமையா வளர்ந்துச்சு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாத்தம் எடுத்த குப்பை இன்னைக்கு என் செடிகளுக்கு உணவா மாறி இப்போ என் கைக்கு ஆரோக்கியமான காய்கறிகளா நிக்குது. என் வீடியோவை பார்த்துட்டு என் பக்கத்து வீட்டு அக்கா முதல்ல வந்தாங்க. அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். இப்போ அந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் குப்பையை எரிக்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ எங்க தெருவுக்குள்ள வந்தாலே ஜில்லுன்னு ஒரு காற்று வீசும். கரும்புகைக்கு பதிலா பூக்களோட வாசம் வீசுது. நான் சாதிச்சுட்டேன்டா. எனக்கு கிடைச்ச அந்த இயற்கை நறுமணம் கொண்ட குளிர்ந்த காற்று, அதை சுவாசிச்சப்போ என் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியா நான் நினைச்சேன். தனி மனித ஒழுக்கம்ங்கிறது நமக்காக மட்டும் இல்ல, நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிக்காகவும் தான். நான் எரிக்கிற குப்பை நம்ம குழந்தைகளோட நுரையீரலையும் பாதிக்கும்னு உணர்ந்தாலே போதும். யாரும் குப்பையை எரிக்க மாட்டாங்க. இந்த மாற்றத்துக்கான காரணமான என் அன்பு துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நீங்க குப்பைகளை தரம் பிரிச்சு கொண்டு போறத நான் கண் கூட பாக்குறேன். ஆனா தயவு செஞ்சு மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களில் இந்த குப்பைகளை எரிக்கவே எரிக்காதீங்க. மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தொடங்கட்டும். இந்த சமுதாயத்தை நேசிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை உருவான விதத்தை பார்க்கலாமா? கவிதா கதாபாத்திரம் உருவானதே என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான் இப்போ என் சுவாச காற்றேங்கிற கதையா மாறி இருக்கு. இந்த கதையில நான்
தீர்வும் சொல்லியிருக்கேன். வெர்மி கம்போஸ்ட் செய்ய நேரம் இல்லையா? நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை கருத்துல வச்சு அட்லீஸ்ட் நம்மளால என்ன செய்ய முடியும்னு இந்த செகண்ட் யோசிங்க. கிச்சன்ல 2 டஸ்ட்பினை மட்டும் வாங்கி வைங்க. ஒரு கிரீன் டஸ்ட்பின் மக்குற குப்பைங்களை போடுறதுக்காக, நம்மளோட கிச்சன் கழிவுகள், முட்டை ஓடுகள், இந்த மாதிரி நம்மளோட கிச்சன் கழிவுகள் எல்லாம் அதுல போட்டுட்டு, அதுல நம்ம பேக்கெட்ல எல்லாம் வாங்குறோம் இல்லையா, பால் பேக்கெட்டு இல்ல தால் அதெல்லாம் வாங்குறது பேக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, சேமியா கவர்ஸ், நூடுல்ஸ் கவர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற இந்த கவர்ல நம்ம பிரிச்சு போடுறது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ளூ டஸ்ட்பின்ல போடுங்க. அதை அப்படியே அவங்க கிட்ட துப்புரவு பணியாளர்கள் வரும்போது அவங்க கையில கொடுத்துருங்க. அவங்க அதை கரெக்டா எடுத்துட்டு போய் அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிக்குவாங்க. சோ இந்த ஹெல்ப்பையாவது நம்ம எதிர்கால சந்ததியினர்களை மனசுல வச்சு செஞ்சாலே போதும். என்னோட ஒவ்வொரு வீடியோலயுமே மாற்றம் எங்க வரணும் அப்படின்னா நமக்குள்ள வரணும். நம்மளை சுத்தி எல்லாமே மாறணும் அப்படின்னா முதல்ல நம்ம மாறி இருக்கணும். நம்ம மாறாம சமுதாயத்தை குறை சொன்னோம் அப்படின்னா அதுல எந்த பயனும் இல்லை, அது மாறவே மாறாது. நம்ம மாறி இது மாற்றத்துக்கு உள்ளடங்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு 4 பேருக்கு புரிய வச்சாதான் அந்த மாற்றத்துக்குள்ள அவங்களும் துணிஞ்சு இறங்கி செய்வாங்க. சோ நீங்க வெறுமனே எதையுமே செய்யாம காட்டாம நான் மாறணும், இந்த சொசைட்டி இப்படி ஆயிடுச்சு, ஓவர் பொல்யூஷன் போயிட்டு இருக்குது, இது குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாம் காரணம் யாரு? யாரும் ஒருத்தர் ஏலியன் வந்து இங்க பண்ணிட்டு போறது இல்ல, நம்ம தான். அதை நம்ம உணரணும். உணர்ந்து அதோட உணர்ந்துட்டா அப்படின்ட்டு நம்மளோட லைஃபை அப்படியே கொண்டு போனோம்னா அதுல எந்த யூஸும் இல்லை. இன்னும் குளோபல் வார்மிங் நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நம்மளோட எதிர்கால சந்ததிகள், நம்மளோட பேரம்பேத்தி இதெல்லாம் இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாகணும். அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு சுத்தமான காத்தையும் சுத்தமான மண் வளத்தையும் நம்ம ஒரு நல்ல அழகான சரௌண்டிங்கை கொடுத்துட்டு போறோமா, இல்ல இருக்கிற வரைக்கும் இருந்து நம்ம அழிச்சிட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரோட போறாங்களா நம்மளோட சந்ததிகள்? இதை யோசிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம கையிலேயே இருக்கு. இதை யாரும் ஒரு சூப்பர் ஹீரோ மாத்த தேவையே இல்லை. நமக்கு நம்ம தான் சூப்பர் ஹீரோ. நம்ம மாற்றம் அடைஞ்சாலே இந்த உலகம் மாறும். இந்த உலகம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தான் மாத்திட்டோம். அதை நம்ம இந்த இயற்கையை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இயற்கை நம்மளை பார்த்துக்கொன்ற ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. மாற்றம் நம்மிடம் நிகழ்ந்தாலே போதும். வெர்மி கம்போஸ்ட் செயல்முறையோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ல எனக்கு தெரிய வைங்க. ஒரு ஷார்ட் வீடியோவா வெர்மி கம்போஸ்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் மற்றும் ப்ராசஸை உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இனியாவது வீட்டு குப்பையை எரிக்கிறதால என்ன ஆகிட போகுதுன்னு அலட்சியமா நினைக்காம நம்ம எரிக்கிற ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருட்களும் கவர்களும் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் இயற்கைக்கும் ஏற்படும் விளைவுகளை மனதில் வைத்து செயல்படுவோம். நம் நாட்டில் நமக்கு கிடைக்கும் இந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வோம். இயற்கையை நேசிப்போம். உலக மக்கள் எந்தவித பேதமும் இன்றி வணங்கக்கூடிய கண் கண்ட தெய்வம் தான் இயற்கை. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. மேலும் பல நல்ல வாழ்வியல் சிந்தனைகளை தெரிந்து நம் வாழ்வை மேம்படுத்த வாழ்வியல் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் நலம் விரும்பும் நந்தினி. இயற்கையை பேணி காப்போம் மற்றும் நேசிப்போம். நன்றி, வணக்கம்.